வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரே சோபை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வலையில் சிக்கிய சுறா. யாருக்காக வருகிறார், எதற்காக வருகிறார் விஜய் அவர்கள்? இளைய தளபதி டு தளபதி, அடுத்து இப்பொழுது தலைவர் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. பலதரப்பட்ட விமர்சனங்கள் எது எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தில்லு வேணுங்க மனுஷனுக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த ரிஸ்க் எடுக்கிறக்கூடிய விஷயங்கள்லாம் பல பேர் என்னென்னமோ பேசுவாங்க. ஆனால் உண்மையாலுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 கோடி சம்பாதிக்கக்கூடியவர், குறைந்தபட்சம் நான் சொல்லக்கூடியது. ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாரு. இவர் இப்படி பீக்கில் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வருகிறார். மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறார். தன்னை நம்பிய ரசிகர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறார். பல பேர் பேசினவங்கெல்லாம் பேசி எப்படி நடக்கலை. பல பேர் இந்த கட்சியில் இருந்தாங்க, கொஞ்ச நாள் அந்த கட்சியில் இருந்தாங்க. எல்லாரும் மார்க்கெட்டு டவுன் ஆன சமயத்தில் வந்தாங்க. இது எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்ப்போம். மேலும் 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா, தலைவா நம்ம தளபதி எந்த அளவுக்கு மற்றவங்களை விட தனித்து செயல்படுகிறார். ஒரு யூனிக்னஸ்ன்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில், அதுதாங்க. தனித்துவமாக தனித்து இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயந்தான் எனக்கு படுது. அதுக்கப்புறமா விஜய் இதில் தாக்கு பிடிப்பாரா, இதில் நிலைப்பாரா, எந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் இவருக்கு, எல்லா விஷயமும் A to Z இதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்க. அதனால் ரசிகர்களும் சரி, கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒருவேளை விஜய்க்கு இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் பாருங்கள். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரைஸ் ராபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்கு போகலாம், நம்ம தலைவாவை பார்ப்போம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கில்லியை நம்பும் டில்லி. அது எந்த புள்ளின்னு நமக்கு தெரியல, ஆனால் கில்லியை நம்புது டில்லி. என்ன இப்படி சொல்கிறீங்கன்னா, இது ஆரம்ப காலத்துலேருந்தே அப்படி தாங்க. அதாவது எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் சிவாஜி, அப்புறம் பாக்யராஜ், டிஆர், ரஜினி, கமல், அப்புறம் நம்ம சரத்குமார், ராமராஜா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எல்லாம் வந்தாங்க. எப்போன்னா ரஜினியை தவிர மார்க்கெட்டு டல்லாகி போன பிறகு. ஆனால் தளபதி தாங்க அதை ரியல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெரிய பீக்கில் இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்கிறாரு பாருங்க. அதுதான் எம்ஜிஆர் கூட இந்த ரிஸ்க் எடுக்கலைங்க, சிவாஜி கூட இந்த ரிஸ்க் எடுக்கலை. எல்லாருமே ஆடி அடங்கி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு நிலைமை வரும் பார்த்தீங்களா. நம்ம படம் அந்தளவுக்கு இனிமேல் பக்காவாக டேக் ஆஃப் ஆகாது அப்படின்னு நினைக்கும் போது உள்ளார இறங்கிடுவாங்க. ஏன்னா சம்பாதிச்ச காசை காப்பாற்றிக்கணும், அது ஒரு பக்கம். ஆனால் நம்ம எம்ஜிஆர் அதில் தப்பிச்சிட்டாரு. சிவாஜி பல சொத்துக்களை இழந்தார். டிஆரும் பாக்யராஜும் பார்த்திங்கன்னா உச்சபட்ச நம்ம டைரக்டர்ஸ் அப்படின்னாலே இவருக்கு ஒரு தனித்துவம். நம்ம பாக்யராஜ் அவர்கள் ஸ்க்ரீன் பிளேவை இந்தியாவிலே அடிச்சுக்க முடியாதுன்ற அளவுக்கும், டிஆர் மாதிரி ஆல்ரவுண்டு வெர்சடைல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எவனையுமே பார்க்க முடியாதுங்க. அப்படிப்பட்டவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. என்ன கதியில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரஜினி, கமல், இன்றைக்கும் ரஜினி டாப் ஸ்டார் தான், கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் தான். அவர் ஒரு 100+ crores சம்பளம் வாங்குறாரு. ஆனால் அவரை விட்டுருங்க, அவர் கிரேட் எஸ்கேப்பு. ஆனால் வலையில் சிக்கியவர் நம்ம தளபதி கில்லியா அப்படின்னு ஒரு இது இருக்குது எல்லாருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திக்கிட்டாங்கன்னா, சிக்கிட்டார் விஜய் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் சிக்கிட்டார், எதனால் சிக்கினார், ஏன் சிக்கினார், இதுக்கு மேலே அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம். படம் 100 கோடி எடுக்குதோ 200 கோடி எடுக்குதோ என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்கள் படத்தை பார்க்குறதுக்கு தனி ஆடியன்ஸு. ஆனால் அதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அவசரப்பட்டுட்டியே குமார் அப்படின்ற மாதிரியா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் முழுமையாக பார்ப்போம். இனிமே தாங்க விஜய் எப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திக்க போகிறாரு, அதுக்கு தாக்கு பிடிப்பாரா என்னன்றது தான் நம்ம இனிமேல் பார்க்கலாம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாஜக கொடுத்த ஹோம்ஒர்க் மொதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, யாருக்காக வருகிறார், அவசரமாக வராரு, இப்போ தான் வரணுமா, ஏன் 2026 வரக்கூடாதான், சரி ரைட் ஓகே, ஒரு டெஸ்டிங் த வாட்டர், கலை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வரலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் மோடியை இவர் பார்த்துட்டு வந்ததும், மோடி கூட ஹாயாக உட்காந்துருந்ததும் 10 தொகுதியில் பொத்தனாப்பில் தம்பியை இறக்குறாங்க. யார, நம்ம தளபதியை இறக்குறாங்க. எப்படி செலவு பண்ணுவார் விஜய்? ஒரு தொகுதிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 30-40 கோடியாவது இறைச்சாகணும். ரைட் ஓகே, இவர் 200 கோடி சம்பாதிக்கிறாரு, 40 கோடி என்ன, ஆனால் 40 தொகுதி இருக்கேப்பா, சரி 10 தொகுதியில் முதல் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 × 40 எவ்வளோன்னு பாருங்கள், 400. அந்த 400 கோடி எங்கே போவார்? இல்லை 40 தொகுதியிலையும் நிற்கிறாப்புலன்னா 1600 யார் கொடுப்பா? பிஜேபி தான் கொடுக்கும். ஒரு பைசா நம்ம விஜய் அவுக்க மாட்டாருங்க. அதுதான்
அப்படி இருக்கிறதா இருந்தால் டோட்டலாக அவருடைய சொத்து பத்தெல்லாம் எல்லாத்தையுமே விட்டுட்டு நடு தெருக்கு தான் வரணும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தம்பி வந்து பிஜேபி ஏ டீமு, அண்ணன் சீமான்ஜி அண்ணன் அவர் பி டீமு. இப்போ புரியுதுங்களா? இதுதாங்க இப்போ அடி அடிப்பாங்க நம்ம விஜயை. ஸோ விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முத்திரை, இது உண்மையாக பொய்யோ இருக்கட்டும், இதை எப்படி அழிக்க போகிறார்? ஏன்னா இது ஒரு பிளெமிஷ், இது ஒரு கரும்புள்ளி. இது வந்து கூடிய விரைவில் இல்லை, ஆல்மோஸ்ட் இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிஜேபி ஏ டீம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பிஜேபி ஏ டீம். அடுத்தது இதை விட இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, பிஜேபி பி டீம் நம்ம சீமான்ஜி, பிஜேபி ஏ டீம் நம்ம தளபதி. அதே போல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன சங்கி பெரிய சங்கி யாருப்பா, சின்ன சங்கி யாருப்பா. இப்போ நீ யார் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறியோ, இப்போ நான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்கன்னா நீ பெரிய சங்கி, நான் தான் சூப்பர் ஸ்டார்னு நீ சொன்னீங்கன்னா நீ தான் பெரிய சங்கி. அப்போ ஆக மொத்தம் பெரிய சங்கி யாருன்றதுலேயும் சரி, சூப்பர் ஸ்டார்ன்றதுலேயும் சரி ஏதோ ஒரு ஒத்துமை இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்க்க போனால் பெரிய சங்கி நம்ம ரஜினி, சின்ன சங்கி நம்ம விஜய் இப்படின்னு அடிப்பாங்க. இதை தாங்குவார விஜய்? அடுத்தது பிஜேபி பி டீம்னு சொன்னதுக்கே சீமான்ஜி இப்போ தாடி கீடிலாம் அலைஞ்சு இப்போ எலெக்ஷன் வந்து போச்சு, அண்ணன் கதி கலங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. நம்ம விஜய்க்கு பிஜேபி ஏ டீம்னு சொல்லியாச்சே, இதை எப்படி சமாளிப்பார்? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். மேலும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மீது ஒத்த செருப்பு, இந்த ஒத்த செருப்பு தாங்க அவர் அரசியலே ஸ்தம்பித்து வைக்க போகுது. நிஜமாக சொல்கிறேன், எழுதி வேணால் வச்சுக்கோங்க. வாழ்க்கை கொடுத்த பெற்றோர்களையும் அவர் ஒழுங்காக காப்பாற்றலைன்னா என்ன, அவங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய மரியாதை. ஏன்னா சந்திரசேகர் இல்லைன்னா விஜய் கிடையாதுங்க. அந்த காலகட்டத்தில் சந்திரசேகர் என் பையனை வச்சு எடுங்கன்னு பல டைரக்டர்ஸை கேட்டிருக்காப்புல, இன்க்ளூடிங் மணிரத்னத்தை எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுவாப்லையான்னு அவங்க அசிஸ்டண்ட்டை ஆஃபீஸ் போயிட்ட இந்த போய் சொல்கிறாப்புல, நான் இல்லவே இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு அப்படின்லாம் பேசியிருக்காப்புல. இதெல்லாம் ஒரு முகம், இந்த முகத்தை வச்சு படம் எடுக்கணுமா? யார்? மணிரத்னம். இன்னைய வரைக்கும் மணிரத்னம் படத்தில் நடிக்கவே இல்லை விஜய், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி இருந்தவருக்கு பார்த்திபன்ட்ட கூட கேட்டிருக்காப்புல நம்ம சந்திரசேகர் அவர்கள் விஜய்க்காக. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாதப்ப யார் ஒரு வாய்ப்பு கொடுத்தாப்புல, வாழ்க்கை கொடுத்தது அவங்க அப்பா அம்மா, இந்த அளவுக்கு பிள்ளைய மேலே தூக்கி வச்சுட்டாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்தது விஜயகாந்த். அவருக்கு நீ என்ன நன்றி கடன் செஞ்ச? அதுக்கு தான் கொடுத்தோம் பார்த்தல ஒத்த செருப்பு. அடுத்த இன்னொரு செருப்பு இருக்கே செப்பல்ஸு, அந்த செப்பல்ஸ் எப்போ வரப்போகுது அப்படின்னா இனிமே தான் வரும். ஆக மொத்தம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் விஜயகாந்த் இந்த 2 ரசிகர்கள் நம்ம விஜய் ஆதரவு கொடுப்பார்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இதுதான் வந்து பாஜக என்ன சொல்லிட்டாங்களா, தம்பி நீ வந்து படத்தில் எவ்வளோ கலெக்ஷன் வேணாலும் வாங்கியிருக்கலாம், இப்போ உனக்கு தேவை வந்து ஐடி ரைடு வரக்கூடாது, இடி வரக்கூடாது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி அப்படின்னா நாங்கள் சொல்கிறத கேளு, உள்ளார வந்துட்ட 10 தொகுதியில் நிற்கிற பொத்துன மாதிரி மற்றவங்கள்ட்ட எல்லாம் அடங்கி போய் எல்லார்கிட்டையும் நல்ல ஒரு உறவை மெயின்டைன் பண்ணு தம்பி, அதுதான் அரசியலுக்கு நல்லதுன்னு கொடுத்துருக்கானுங்க. இப்போ ரஜினிகாந்தோ விஜயகாந்த்கிட்ட ஏற்கனவே இவர் பல்ப் வாங்கிட்டாப்புல, இதை சமாளிக்க முடியுமா? விஜயகாந்த்கிட்ட செருப்படி, ரஜினிகாந்த் காக்கா கழுகு செம இருக்குல்ல, இதெல்லாம் சமாளிப்பாரா விஜய்? ரைட்டு, அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தவர் இதை தாண்ட மாட்டாரா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வேறு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பன்றி கூட்டம் மாதிரி நம்ம பிஜேபி கூட எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. எங்கன்னா நம்ம சீமான்ஜி, இபிஎஸ், ஓபிஎஸ், பாமக முதற்கொண்டு எல்லாமே. இப்போ இதில் புதுசாக இந்த பண்டிகை கூட்டலில் புதுசாக ஹைனா பிக்குன்னு ஒன்று வந்திருக்குது. ஹைனான்னு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ அழகாக கம்பேரிசன் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இந்த ஹைனா பிக்கு எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஜெயிண்ட்டாக இருக்கக்கூடிய திமுகவை சமாளிக்க போகுது. ஏன்னா பணபலமும் ஆட்சி பலமும் அதிகார பலமும் இருக்கக்கூடிய திமுகவை சமாளிக்க முடியுமா? 40க்கு 40 வாங்குறாங்க அப்படின்னா மோடிஜி திமுக காலில் உளுந்து கிடப்பார். இதை வேணால் பாருங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம விஜயோட நிலைமை என்ன ஆகும், சீமானோட நிலைமை என்ன ஆகும்? அதுக்கு அடுத்து ஒரு கட்சி ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இல்லாத மாதிரியே ஆக்கிடுவாங்க. அதுவும் தான். இதனால் நான் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவங்கள ரொம்ப மேலே தூக்கி பேசுகிறேன்னு ஒரு பயம் ஒழுங்கு கிடையாதுங்க, ஒரு பயம் ஒழுங்கு கிடையாது. அதில் கொஞ்சம் பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் திமுக பரவாயில்ல அப்படின்னு தோணுது, அவ்வளோதான். ஏன்னா எவ்வளவோ விமர்சனம் இருக்கட்டும், நம்ம சீமான்ஜி பேசுகிறத பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ பாஜகவோட வாய்ஸ் ஓவர் மாதிரியே இருக்குது. சில சமயம் நெஞ்சை அடைக்கிது, என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த பக்கம் அண்ணாமலை அவர் போலீஸ் அதிகாரியா இல்லை இதுக்கு முன்னாடி வேறு என்ன இதை பார்த்தாப்புலன்னு தெரில, அவர் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறாரு, பயங்கரமாக பேசுகிறாரு.
இதனால் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இளைஞர்கள் மேலே வரட்டுமேன்னு பார்க்கும்போது 49 வயசில் கிட்டத்தட்ட நம்ம விஜய் அவர்கள், அடுத்து இது 40ஸில் இருக்க 42 44 ஆகுது நம்ம அண்ணாமலை அவர்கள். இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஆனால் த வே ஆஃப் பாலிடிக்ஸ் பை அண்ணாமலை ஜி இட்ஸ் நாட் அப் டு த மார்க் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து கேட்கும் பொழுது சில பத்திரிகையாளர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்றது மற்ற எல்லாத்த விட பத்திரிகை தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஊடகங்கள் எவ்வாறு அரசியல்வாதிகள் செய்யும் தவறை தட்டி கேட்குற மாதிரி எல்லாத்தையும் உண்மையை உறக்க சொல்கிறார்களோ அன்றைக்கு தான் நாடு விளங்கும். இல்லைன்னா அவ்வளோதான். இன்றைக்கி அந்த ஒரு இதே கிடையாது. மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்ற பேரில் பல பொறுக்கி பயில தான் திரியிறானுங்க, காசை வாங்கிட்டு தவறான ஒரு விஷயங்களை சொல்கிறதில்ல. இவனுங்க இருக்கிற வரைக்கும் நாடு உருப்படாதுப்பா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம விஜய்க்கும் இதே கதி தான். அந்த மாதிரி சமூக விரோதிகளாக இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் கைக்கூலிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் விஜய் ஐடிவிங்க தனியாக ஓடிட்டுருக்கு. அதே விஜயை அதிர்ந்து டோட்டலாக காலி பண்ணுறதுக்குன்னு இன்னொரு பக்கம் நடக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் எங்கெங்கெல்லாம் மாட்டுவார் விஜய் பார்த்தீங்கன்னா, விஜய் மாட்டக்கூடிய பல விஷயங்கள் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சர்க்கிளில் இனிமே தான் விஜய் மாட்டுவார். எதில் மாட்டுவார் தெரியுங்களா? ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் நெக்லஸ், வைர நெக்லஸ் கொடுத்தீங்களே, என்ன சித்தாந்தம் உங்களுக்கு இருக்குது? திராவிட சித்தாந்தம் வேணான்ட்டீங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது பெரியாரை படியுங்கள், அம்பேத்கரை படியுங்கள் அப்படின்றீங்க. எங்கப்பா போனார் அண்ணா? அறிஞர் அண்ணா உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கும் சொல்வேன், மற்ற எல்லா தலைவர்களை விட அறிஞர் அண்ணா அவருக்கு மகத்துவம். ஏன்னா அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாருங்க அவர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இன்றைக்கி என்னமோ மத இந்துத்துவா மத சார்பு அப்படி இப்படின்லாம் பேசிகிட்ருக்கீங்களே. திமுக அப்படின்னு என்னைக்கு வந்துச்சோ, பெரியார்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்து ஆட்சி ஆரம்பித்த உடனே கடவுள் இல்லை இல்லை என்றெல்லாம் கிடையாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அங்கேயே முடிஞ்சு போச்சு எல்லாமே. எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப். இதுக்கு மேலே வேறு என்ன சொல்லணும்? அப்போ அறிஞர் அண்ணாவை ஏன் சொல்லவில்லை? ஸோ யூ ஆர் பிஜேபி ஏ டீம், அப்படி தானே? சரி, இவ்வளோ பெரிய கிரிமினல் லிஸ்ட் இந்த இடத்துல இருக்குது. இதில் தோல்வி பெற்றவர்களும் இருக்கிறாங்க, இன்னும் போராடி கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க, பல அக்யூஸ்டும் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு வரப்போகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்களை மீறி வருவது மிகப்பெரிய கடினமான ஒரு டாஸ்க். பார்ப்போம்.